Question number 15. R என்ற உறவு f of x y is such that y is equal to x plus 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. இப்போ இதனுடைய மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்காங்கன்னா y is equal to x plus 3ன்னு கொடுத்துட்டாங்க. அதை வந்து f of xன்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற x உடைய வேல்யூ வந்து நம்ம இங்கே எடுத்து வரிசையை எடுத்து எழுதிக்கிட்டோம்னா x 0னா அப்போ y என்னவா இருக்குன்னா 0 plus 3 3, x1னா 1 plus 3 4, x2னா 2 plus 3 5, x3னா 3 plus 3 6, x4னா 4 plus 3 7, x5னா 5 plus 3 8. இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே மதிப்பகம். இப்போ 0 1 2 3 4 5 இதுதான் மதிப்பகம். வீச்சகம் 3 4 5 6 7 8 என்பது வீச்சகம். தான் இதனுடைய ஆன்சர். Question number 16. f ஆனது ஆறிலிருந்து ஆறுக்கான சார்பு, மேலும் அது f of x is equal to 3x minus 5 என வரையறுக்கப்படுகிறது. a, 4 மற்றும் 1, b என கொடுக்கப்பட்டால் a, b இன் மதிப்பை காண்க. இதுதான் இதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்க்கலாம். f of x கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துருக்கிறது என்னன்னா f of a is equal to 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது a, 4னா f of a is equal to 4 அப்படின்னு அர்த்தம். இப்போ f of xல xக்கு பதிலாக ஏவை கொடுத்துட்டிங்கன்னா அப்போ என்னவா மாறும்னா 3a minus 5ன்னு கிடைக்கும். இப்போது 3 f of a 4ன்னு சொல்லும்போது அப்போ 3a minus 5 is equal to 4 ஆச்சு. அப்போ 3a is equal to 9. அப்போது a is equal to 3. அப்போது ஏயின் நிழல்வுரு 4. ஏயின் நிழல்வுரு 4ன்னு சொல்லும்போது இப்போ நமக்கு ஏ வந்து என்னவா இருக்குன்னா 3. அப்போ நமக்கு எப்படி மாறும்னா 3இன் நிழல்வுரு 4. இதான் இப்போ இது ஃபஸ்ட்டு இதுக்கான ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 1இன் நிழல்வுரு பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ f of 1 is equal to b. ஏயின் நிழல்வுரு 4னா f of a வந்து 4. அதே போல் இங்கே 1இன் நிழல்வுரு b அப்படின்னு கொடுத்துரும்போது f of 1 is equal to b. அப்போ f of 1 is equal to b எப்படி கிடைக்கும்னா f of xல xக்கு 1 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது f of 1ஆக மாறும். இப்போ f of 1 is equal to 3 minus 5 is equal to b. 3 minus 5 is equal to minus 2. 3 minus 5 is equal to என்ன கிடைக்கும்னா minus 2ன்னு கிடைக்கும். அப்போ b வேல்யூ minus 2. அப்போ a வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கிறது 3, b வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கிறது minus 2. Question number 17. f of x is equal to x square minus 1, g of x is equal to x minus 2, g of f of a வந்து 1 எனில் a இன் மதிப்பை காண்க. இப்போ இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். கொஷனில் கொடுத்துருக்கிறது f of x வேல்யூ x square minus 1, g of x வேல்யூ x minus 2. இப்போ f of a வேல்யூ xக்கு a சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a square minus 1 கிடைக்கும். இப்போ g of f of a is equal to 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு g of f of a இந்த இடத்துல இந்த காம்போசிஷன் ஃபங்க்ஷன் சிம்பிள் போகும்போது g of f of a is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போது f of a வந்து a square minus 1, g of a வந்து a minus 2, f of x வந்து f of aன்னு எழுதலாம், g of x g of aன்னு எழுதலாம். அப்போது g of a வந்து a minus 2னா g of இந்த f of a உடைய வேல்யூ இங்கே எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா f of a உடைய வேல்யூ எடுத்து எழுதினீங்கன்னா g of f of a உடைய வேல்யூ எடுத்து எழுதினீங்கன்னா a square minus 1. இது என்ன மெத்தடில் இருக்குன்னா g of aல இருக்குது. a வேல்யூ a square minus 1. அப்போ g of a உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா g of aவுக்கு என்ன எழுதலாம்னா a minus 2ன்னு எழுதணும். g of aவுக்கு கிடைக்கிறது g of aவுக்கு a minus 2. aவுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணணும்னா a square minus 1 அப்ளை பண்ணிக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா g of a square minus 1 minus 2னா minus 3 கிடைக்கும். is equal to 1ன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ a square minus 3 is equal to 1. அப்போ a square is equal to இந்த minus 3 இந்த பக்கம் வந்தால் plus 3ன்னு மாறும். a square 4னா a வேல்யூ plus or minus 2. இதுதான் இதனுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 18. தீர்க்க 5x சர்வ சமம் 4 மட்டு 6 இதை வந்து சால்வ் பண்ணணும். இப்போ 5x சர்வசமம் 4 மட்டு 6ன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இந்த 4 என்பது இந்த பக்கம் வந்தால் லெஃப்டில் வந்தால் -4 மாறும். அப்போது
5x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு மட்டு என்பது ஆறாவது வாய்ப்பாடு, ஆறாவது பெருக்கல் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லும்போது 6k அப்படின்னு எழுதிக்கலாம். 5x இஸ் ஈக்குவல் டு 6k மைனஸ் 4 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 4னு கிடைக்கும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 6k ப்ளஸ் 4/5 அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இந்த கேவுக்கு நீங்கள் வேல்யூ தரும்போது 1 கொடுத்தீங்கன்னா 6 6 6 4 10/5, அப்போது 10/5னா 2ன்னு கிடைக்கும். அப்போது k 1னா x வேல்யூ 2. அடுத்ததான் இங்கே நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணுறதுனால 5 5 ஆட் பண்ணிகிட்டே போங்க. ஃபஸ்ட்டு 1 கொடுத்தோம், அடுத்து 5 ஆட் பண்ணால் 6, அடுத்து 5 ஆட் பண்ணால் 11, அடுத்து 5 ஆட் பண்ணால் 16. இப்போ அடுத்ததாக இந்த 6ஐ வந்து k வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 6 36 4 40, 40 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8ன்னு கிடைக்கும். ஸோ k 6னா x 8. அடுத்ததாக 11 இது கொடுத்தீங்கன்னா 6 11 66, 66 ஒரு 4 70, 70 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 14ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு தேவையான நம்பர் என்னென்னா x 2, x 8, x 14. இப்போ 3 தான் நமக்கு தேவையான தீர்வு. அப்போ x = 2, 8, 14 என்பது இதனுடைய தீர்வு. கொஸ்டின் நம்பர் 19. 729, 243, 81 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பை காண்க. இப்போ இதுக்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். முதல் உறுப்பு a 729, பொது விகிதம் r, ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் டிவைட் பண்ணிங்கன்னா பொது விகிதம் கிடைக்கும். இப்போ 243 729ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1/3ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம கேட்டிருக்கிற கொஷின் என்னென்னா இந்த பெருக்குத்தொடர் வரிசையினுடைய 7வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ n = 7 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த t7 வேல்யூ என்ன, அதுதான் இப்போ நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். t7 = இப்போ என்னாவது உறுப்பு பெருக்குத்தொடர் வரிசையின் என்னாவது உறுப்பு ஃபார்முலா tn = ar⁻n-1. இப்போ t7 a வேல்யூ 729 இன்ட்டு r வேல்யூ 1/3 பவர் n-1. பவர் வந்து n வந்து இங்கே 7 ஒன்று போச்சுன்னா 6ன்னு கிடைக்கும். அப்போ a வேல்யூ போட்டாச்சு 729, r வேல்யூ போட்டாச்சு 1/3, n வேல்யூ 7 ஒன்று போனால் 6, அதை எடுத்து எழுதிக்கலாம். 729 இன்ட்டு 1/3/6, 3/6 உடைய வேல்யூ 729. இப்போ 729 729 கேன்சல் ஆயிடும். இப்போ 7வது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1, அதுதான் இதனுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 20. 1 + 2 + 3 + k = 325 அப்படின்னா 1³ + 2³ + 3³ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா + k³ உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். கொடுத்துருக்கிறது 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + k = 325ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா n இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லும்போது k × k + 1/2. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு 1 + 2 + 3 + k இதனுடைய ஃபார்முலா k × k + 1/2. இதில் கியூப் கொண்டு வரணும். கியூபை கொண்டு வந்துட்டால் அதனுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். 1³ 2³ 3³ + k³ = இதுக்கு மொத்தத்துக்கு ஸ்கொயர் பண்ணால் இதுக்கான ஃபார்முலாவாக இருக்கும். இயல் எண்களின் கூடுதலை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு கணங்களின் கூடுதல் கிடைக்கும். அப்போ இது எல்லாத்தையும் மொத்தத்தில் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா k × k + 1/2 தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். நம்ம கொடுத்துருக்கிறது k × k + 1/2 வந்து 325ன்னா இப்போ இதனுடைய k × k + 1/2 தான் ஹோல் ஸ்கொயர் வந்து 325 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். அப்போது 325 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1,05,625 கிடைக்கும். அதுதான் 1³ 2³ 3³ + k³ உடைய வேல்யூ வந்து 1,05,625 தான் இதனுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 21. t/t² - 5t + 6 என்ற கோவைக்கு விலக்கப்பட்ட மதிப்பு காண்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற சமன்பாடை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிற கோவை எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா 1/t² - 5t + 6 இதை நம்ம கொடுத்துருக்கிற கோவை. இதை நம்ம என்ன பண்ணணும்னா காரணிப்படுத்தணும். மல்டிபிள் பண்ணால் 6, ஆட் பண்ணால் -5. அது என்ன நம்பர்னா -3 -2. மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும், ஆட் பண்ணிங்கன்னா -5 கிடைக்கும். இப்போ நமக்கு தேவையான ஃபேக்டர் என்னென்னா t - 3 × t - 2 தான். t - 3 × t - 2 தான் நான் கொடுத்துருக்கிற வேல்யூக்கான ஃபேக்டர்ஸ். இதில் -3 -2 இருக்கு இல்லையா, இதை 0வாக கொண்டு வர வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா -3யோட +3 ஆட் பண்ணிங்கன்னா அது 0 ஆகிடும்.
மைனஸ் டூவோட ப்ளஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா இது 0 ஆயிடும். அப்போ நமக்கு டி வேல்யூ 3ஆகவும் 2ஆகவும் இருக்கும்போது இந்த கோவை வரையறுக்க முடியாததாக ஆகும். என்னென்னா 1/0 இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அப்போது இப்போ விளக்கப்பட்ட மதிப்பு என்னென்னா இந்த -3யும் -2யும் எந்த நம்பர் 0 ஆக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3யும் 2வும் தான் 0 ஆக்குது. அப்போ இதுதான் இங்கே வந்து இந்த கோவைக்கான விளக்கப்பட்ட மதிப்புகள் 3,2 என்பது இதனுடைய ஆன்சர். Question number 22. கூட்டுக x³ by x minus y plus y³ by y minus x. இதுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். x³ by x minus y minus y³ by y minus x இருக்கும். இப்போது இந்த மைனஸ் வெளியில் கொண்டு வரும்போது இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸாக மாறிடுது. இந்த மைனஸை வெளியில் கொண்டு வரும்போது எப்படி மாறுதுன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே வந்துடும். x³ by x minus y. இந்த மைனஸ் வெளியில் போச்சுன்னா இந்த ப்ளஸ் மைனஸாக மாறிடும். y³ by y minus x எப்படி மாறுதுன்னா x minus yன்னு மாறுது. இப்போ இது ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்கிறது x minus y. அதை எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா தொகுதியில் என்ன கிடைக்கும்னா மேலே இருக்கக்கூடிய நம்பர் x³ minus y³ கிடைக்கும். இது a³ minus b³ ஃபார்முலா a minus b into a square plus b square plus ab அப்படின்னு நம்ம இதுக்கான ஃபார்முலா கொண்டு வந்தோம்னா x minus y கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா x square plus y square plus xy கிடைக்கும். இதுதான் இதனுடைய ஆன்சர். 15x square plus 11x plus 2 என்ற இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை காண்க. இப்போ இதுக்கு மூலங்களின் தன்மை காட்டி ஃபார்முலாவை பயன்படுத்தி இதுக்கான ஆன்சரை கொண்டு வரலாம். இப்போது கொடுத்துருக்கிற அந்த இருபடி சமன்பாடு 15x square plus 11x plus 2 is equal to 0. இதில் a வேல்யூ x ஸ்கொயருடைய கீழ் a, x உடைய கீழ் b, y உடைய கீழ் c. அதை எடுத்து எழுதிக்கிட்டோம்னா ஃபார்முலா மூலங்களின் தன்மை காட்டி is equal to delta is equal to b square minus 4ac. b வேல்யூ 11 ஸ்கொயர் மைனஸ் 4 into a வேல்யூ 15, c வேல்யூ 2 எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா 11 ஸ்கொயர் 121, 4 2 8 8 15 120. அப்போ 121 மைனஸ் 120னா கிடைக்கிறது 1. அப்போ டெல்டா வேல்யூ 1. டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0. டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0னா மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை தான் இதனுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 24. ட்ரையாங்கிள் ஏபிசி ஆனது ட்ரையாங்கிள் டிஇஎஃப்க்கு வடிவத்துவ எனில் பிசி 3 cm, இஎஃப் 4 cm மற்றும் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 54 cm ஸ்கொயர் எனில் முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பை காண்க. இதுதான் இதனுடைய கொஷின். இதனுடைய ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசியின் பரப்பளவும் ட்ரையாங்கிள் டிஇஎஃப்பின் பரப்பளவும் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் பை எஃப் ஸ்கொயர். பிசி வேல்யூ 3, ஏஎஃப் வேல்யூ 4னா இப்போது 3 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர்னு கிடைக்கும். ட்ரையாங்கிள் ஏபிசியின் பரப்பளவு 54 கொடுத்துட்டாங்க. அப்போ டிஇஎஃப்பினுடைய பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது நமக்கு எப்படி கிடைக்குன்னா 9/16ன்னு வந்துடுது லெஃப்ட் சைடில், ரைட் சைடில். இப்போ டிஎஃப்பின் பரப்பளவு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா டிஎஃப்பின் பரப்பளவு ரைட் சைடில் போயிடும். இது இந்த பக்கம் வரும்போது 9/16 அடுத்த பக்கம் போகும்போது ரெசிப்ராக்கலாக மாறும். அப்போ 54 × 16/9, 1 9 9 6 9 54, 6 16 96 கிடைக்கும். ட்ரையாங்கிள் டிஇஎஃப்பின் பரப்பளவு 96 cm ஸ்கொயர் என்பது இதனுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 25. 6,1 மற்றும் -3,2 என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்க. இந்த புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வு கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா 2 புள்ளி கொடுத்தாங்கன்னா சாய்வு ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுக்கான சாய்வை கண்டுபிடிக்கலாம். 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. -6,1 -3,2. இந்த 2 புள்ளிகளுக்கான சாய்வு ஃபார்முலா 2 புள்ளிகளுக்கான சாய்வு ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. இங்கே y2 வேல்யூ 2, y1 வேல்யூ 1, 2 minus 1 by x2 வேல்யூ -3, x1 வேல்யூ -6, -6 + 6. இப்போ 2 - 1னா 1, -3 + 6னா 6ல் 3 போச்சுன்னா 3. நமக்கு தேவையான சாய்வு 1/3 என்பது இதனுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 26. x minus 2y plus 3 is equal to 0. 6x plus 3y plus 8 is equal to 0.
ஆகிய நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை என காட்டுக. இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவைனா m1 × m2 = -1. இரண்டு நேர்கோடுகளின் சாய்வுகள் பெருக்கற் பலன் வந்து -1ன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கு ஒரு சாய்வு கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஒரு சாய்வை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் பெருக்குனா -1 கிடைக்குதான்னு பார்த்துக்கலாம். இப்போது முதல் புள்ளிக்கான சாய்வு ஃபார்முலா சாய்வு -a/b தான் முதல் புள்ளிக்கான சாய்வுக்கான ஃபார்முலா. முதல் புள்ளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா x - 2y + 3 = 0. இதில் a1 b - 2 c + 3. ரெண்டாவது புள்ளியில் a6 b3 c8. இப்போது சாய்வுக்கான ஃபார்முலா வந்து m1 - a. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் -a வேல்யூ 1 b வேல்யூ -2. -1 -2னா கிடைக்கிறது 1/2. அப்போ சாய்வு வந்து 1/2. அடுத்தது ரெண்டாவது புள்ளி இருக்கு இல்லையா, இதனுடைய சாய்வு கண்டுபிடிக்கும்போது இதில் a வந்து 6 b 3 c 8. அப்போது m2 -a/bனா -a வந்து 6 b வேல்யூ 3. அப்போ -6/3னா நமக்கு கிடைக்கிறது -2. m1 வேல்யூ m1 வேல்யூ 1/2 m2 -2. இப்போ m1 × m2 கண்டுபிடிக்கும்போது 1/2 × -2 அடிச்சிங்கன்னா -1 கிடைக்கும். இப்போ m1 × m2 = -1ன்னு கிடைக்கிறதுனால நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. Question number 27. நிரூபிக்க √1 + sin θ / 1 - sin θ = secant θ + tan θ நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும். Question number 27ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிட்டு √1 + sin θ / 1 - sin θ எடுத்து எழுதிட்டு இந்த 1 - sin θ எடுத்து மேலே கீழே பெருக்குனீங்கன்னா 1 - sin θ / 1 - sin θன்னு வரும். இப்போ 1 + sin θ × 1 - sin θன்னா a² - b² தான் ஃபார்முலா. இப்போ 1² - sin² θ இங்கே ஒரு 1 - sin θ, இங்கே ஒரு 1 - sin θ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 - sin θ ஹோல்² வரும். இஸ் ஈக்குவல்ஸ் 1 - sin² θ 1 - sin θ ஹோல்². இப்போ இதுக்கான ஃபார்முலா 1 - sin² உடைய ஃபார்முலா cos² θ. இது அப்படியே 1 - sin θ ஸ்கொயரை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இது ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ரூட்டுக்கு ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ cos θ இந்த ரூட்டுக்கு ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணும்போது 1 - sin θன்னு வரும். இப்போது நமக்கு கிடைச்சிருக்கிறது cos θ / 1 - sin θ. இப்போ இந்த 1 - sin θ உடைய -sin θ பதிலாக +sin θ போட்டு மேலே கீழே பெருக்குனீங்கன்னா கிடைக்கிறது cos θ cos θ × 1 + sin θ இது a² - b²ன்னு கிடைச்சோம். அப்போ cos θ / 1 - sin² θ உடைய வேல்யூ cos² θ. இப்போ நம்ம கிடைக்கிறது cos θ × 1 + sin θ / cos² θன்னு கிடைக்கும். ஸ்கொயருக்கும் cos θ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 + sin θ / cos θன்னு வரும். இது பிரித்து எழுதிங்கன்னா 1/cos θ + sin θ / cos θன்னு கிடைக்கும். 1/cos θ உடைய வேல்யூ secant θ. sin θ / cos θ உடைய வேல்யூ tan θ. அப்போ கிடைக்கிறது என்ன கிடைக்குதுன்னா secant θ + tan θன்னு கிடைக்குது. LHS எடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். தான் இதனுடைய ஆன்சர். Question number 28. 1, 2 என்ற புள்ளி வெளிச்செல்லும் -4 சாய்வாக உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. புள்ளி கொடுத்துருக்காங்க, ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க, சாய்வு கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவையான வேல்யூ என்னன்னா ஒரு புள்ளியும் சாய்வும் கொடுத்துட்டாங்கன்னா நேர்கோட்டின் சமன்பாடு, ஒரு புள்ளி சாய்வு வடிவத்தில் நேர்கோட்டின் சமன்பாடு y - y1 = m × x - x1. இப்போ இந்த ஈக்குவேஷனில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். y - y12 = m வேல்யூ -4 × x - x1 வேல்யூ 1 அது போட்டிங்கன்னா இப்போ y - 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா -4x + 4ன்னு கிடைக்கும். -4xஐ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா 4x + y -2. இந்த +2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2 மாறும். +4 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் -4 மாறும். 4x + y -2 - 4னா -6 கிடைக்கும். அப்போ ஒரு புள்ளி சாய்வு வடிவத்தில் நேர்கோட்டின் சமன்பாடு 4x + y - 6 = 0 என்பது இதனுடைய ஆன்சர். தேங்க்யூ.